வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இந்தியன் வங்கி கணக்கு யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களா யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர் அறிவிப்பு மற்றும் ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். மகிழ்ச்சி அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது புது அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் வங்கி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புது அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க, புது அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வரை நகை கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ தள்ளுபடி வழங்கப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் அப்படின்றது இந்தியன் வங்கியில் எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி இந்தியன் வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா வாகன கடன், நகை கடன், வீட்டு கடன், இந்த மாதிரி பல்வேறு வகையான கடன்கள் அப்படின்றது பொதுமக்களுக்கு இந்தியன் வங்கி வழங்கி வருகிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாகிய இந்தியன் வங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றுதான் இந்த இந்தியன் வங்கி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய சலுகை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சலுகை வந்து ஒவ்வொரு கிளைகளுக்கு கிளை மாறுபடக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு பிரான்ச் இந்த சலுகை வந்து மாறுபடக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளையை நேரடியாக அணுகி இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் வங்கி பார்த்தீங்க அப்படின்னா தனது வட்டி விகிதத்தை 8.20% 7.95% குறைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு ரெப்போ வட்டி விகிதத்தை வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. 0.25% குறைத்ததை தொடர்ந்து வங்கிகளும் தங்களது வட்டி விகிதங்களை திருத்தியுள்ளன. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் கடன்கள், வீடு, கார் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் வங்கியில வீடு, கார் மற்றும் தனிநபர் கடன் பெற்றவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக அமையும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.